பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பாண்டியனோட பெரிய பொண்ணு குழலி இப்ப வந்திருக்கிறாங்க கல்யாணத்துக்காக. அவங்க வந்தாவே சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சண்டைய இழுத்துக்கிட்டு இருக்கணும். யார்கிட்டயாச்சும் சண்டைய மூட்டி விடணும். இந்த மாதிரி வேலைய தானே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமதி, மீனா, ராஜி இவங்க எல்லாத்துக்கிட்டயும் ஏதாச்சும் சொல்லி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மாகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "நீ மாமியார் மாதிரி நடந்துக்கணும்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் மேல அட்வைஸா பொழிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா, கோமதி இருந்துகிட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சூப்பரா ஒரு நல்ல குணத்தோட தானே இருப்பாங்க. அதே தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குழலி எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. கல்யாண வீடுனா பயங்கரமா கலாட்டா நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ, அதே கலாட்டா தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ, நம்ம சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தங்கமயில நான் பொண்டாட்டின்னு கூப்பிடலாமா? அப்படின்னு கேட்டுட்டு கூப்பிடுறாப்ல. ஸோ, இதை எல்லாமே நம்ம பழனி பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே வெட்கப்பட்டுக்கிட்டே ஒடியாராப்ல. அப்ப பாண்டியன் மேல மோதி பாண்டியன்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்றாங்க. பாண்டியன் வந்துக்கிட்டு அத நினைச்சு சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்படியே வெளியில வந்தா, நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ரொம்ப நேரம் ஆயும் டேபிள், சேர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. இத பார்க்குற பாண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கதிர் வீட்ல ரூம்ல வந்து தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ராஜி வந்து தூங்காம இருக்கிறாங்க. அவங்களும் இப்ப தான் வேலைய முடிச்சுட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு. நம்ம ராஜி கதிர்கிட்ட இருந்துகிட்டு, "பேசாம நான் உண்மைய எல்லாம் சொல்லிட்டுமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "என்ன உண்மை?" அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த நகை மேட்ரு. நகைய வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ராஜி தானே பறி குடுத்தாங்க. ஆனா, கதிர் தான் நகை எல்லாமே செலவு பண்ணிட்டாப்ல அப்படின்னு 2 குடும்பமும் நம்பிக்கிட்டு இருக்குல்ல. அந்த உண்மைய தான் சொல்லிடட்டுமா? அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "இத ஏன் இப்ப வந்து சொல்ற?" அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, "இல்ல உன்னைய திட்டாம இருப்பாங்கல்ல" அப்படின்னு கேட்கும்பொழுது, "இல்ல, இல்ல நீ இப்ப சொன்னாலும் என்னைய தான் திட்டுவாங்க. ஸோ ஏன் இந்த உண்மைய இப்ப வந்து சொல்ற?" அப்படின்னு என்னைய தான் திட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப தான் எங்க அப்பா உன்னைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல ஒரு ஆளா நெனச்சு நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது எல்லாமே கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவும் மாட்டிக்குவாங்க. அதனால எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.